அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஆல் டிவோர்சிங் வேல் ஹோம் கம்மின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்களாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச வச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. இப்போ டாங்கோடைய ஃப்ளாஷ்பேக்கை சின்னதாக காமிக்கிறாங்க. அவனுடைய பழைய நினைவில் தன்னுடைய மாஸ்டர்கிட்ட ஹெமி எடுத்துன்னு வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் அதோடைய சக்திகளை ஒட்டுமொத்தமாக நான் பயன்படுத்துறது எப்படியாச்சும் கற்றுக்கணுன்றதுக்காக அவர்கிட்ட கேட்குறான். அவரும் ஓகேன்ற மாதிரி ஒத்துக்க. இப்போ பிரசன்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, எந்த அளவுக்கு நீ வளர்ந்துருப்பேன். சண்டையை இப்போ தீவிரமாக ஆரம்பிக்கிறதுல ஹீரோ தன்னுடைய வேலையே வர வைப்பான். அப்போ அவனுக்கு தன்னுடைய மாஸ்டர் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக தயாராக இருக்கான். கோலிங், நீ இந்த இடத்த விட்டு போனா இவனை பார்த்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? போன்னு சொன்னேன். சரி ஓகே மாஸ்டர், தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அவனுக்கு எப்படியாச்சும் நம்ம நிறைய விஷயத்த சொல்லி புரிய வைப்போம். எனக்கு புரிஞ்சுது, நீ போ. அப்புறம் பார்த்தா டாங்கும் ஹெமி வீடாத போயிட்டு அட்டாக் பண்ணு. அதுக்கப்புறம் நடக்கிற சண்டையில மொத்த ஹீரோ தன்னுடைய வேல் பவரை பயன்படுத்தி தண்ணியை மொத்தமா அது உள்ள மூழ்கடிக்க வைப்பான். ஹெமியும் மாட்டிக்கும். ஹீரோ அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு அடிக்க இதே மாதிரியான விஷயத்தை தன்னுடைய பிளாஷ்பேக்லயே வச்சு பார்க்கறான். அந்த இடத்துலயும் பார்த்தா அதே மாதிரி தான் பண்ணிருப்பான். ஏன்டா ஹெமி நல்லா பொட்டன்டில் இருக்குன்னு சொன்னேன், நிறைய ட்ரெயின் பண்ணிருப்பான் வந்திருப்பான்னு பார்த்தா கம்மியா தாங்க இது உன்னுடைய தகுதியை. இதை கேட்ட ஹெமியும் கடு போயிட்டு திரும்பி ஏஞ்சிக்குது. வேணாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அதுவும் போராட. பிரசன்ட் டைம்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பயங்கரமா போயிட்டு இருக்காது. இந்த அட்டாக் எல்லாமே ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பழைய நினைவுகள்ல அது இதே மாதிரியான விஷயத்த பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிக்க அதே மாதிரியான பிளாஷ்பேக்ல அதே அட்டாக் பண்ணிருக்கு. டாங் ஒரு பக்கம் வாய பொழுது என்னடா இது இந்த அளவுக்கு துடிப்பா இருக்குன்னு பாக்குறான். பரவாயில்லையே, ஒரு சில ட்ரிக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க போல, ஆனா எப்படி வேலை செய்யும் இதெல்லாம்? எல்லாம் வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி இருந்தா தோத்து தான் போவீங்கன்னு சொல்ல இப்போ பிரசன்ட்ல ஹீரோவும் வாட்டர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவாப்பா. ஆனா டாங் விடாம அதுக்கப்புறம் ஏமிய சம வேகமா ஃபோர்ஸ்வா போயிட்டு ஹீரோ கிட்ட அமைச்சிருவான். அதுக்கப்புறம் அது தண்ணியவே கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போக விட்றாதன்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு பிடிச்சிருவான். அதை அதுக்கப்புறம் மிகப்பெரிய சூழல் அதை அப்படியே மாட்ட வச்சிருவான். இதை பார்த்து டாங் ஷாக் ஆவான். இது கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, உன்னால எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது? முதல்ல யார் நீ? எமி தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறதால அதோட ரொம்ப ஸ்பீடா மூவ்மெண்ட் கொடுத்து போக முடியாது. அதுக்கப்புறம் எமி அந்த சூழல்ல இருந்து வெளியே வந்துடும். ஹீரோ அட்டாக் பண்ணலாம் வர ஹீரோ தப்பிச்சிருவான். எமி ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துறோம், இந்த முறை தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் உனக்கு கத்தேன். ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் விட்டு கொடுக்காம தூக்கி போட்டு பாறையிலேயே மோத வச்சிரும். அதை டாங்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. ஆனா அது பழைய நினைவுகளில் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ட்ரைனிங் முடிச்சதுல அவனு எமிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க உன்னால முடியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோவும் உண்மையா சொல்ல போனா டாங் நல்லாவே முயற்சி பண்ணிச்சு எமி. ஆனா சுழல்ல மாட்டும் போது மட்டும்தான் அதால எதுவும் பண்ண முடியல. அதனால தண்ணி அதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுனால அதை எப்படியாச்சும் எதிர்க்கிறதுக்காக நிறைய விஷயத்தை இன்னும் தெளிவா அதுக்கு சொல்லிக் கொடு. உண்மையா சொல்ல போனா பிரமாதமா இது இருக்கிற பெட்டுங்களே இது நல்லா தான் சண்டை போடுது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு ஹீரோவுடைய பாராட்டியே வாங்கிடுது அந்த காலத்துல. இதனால அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? இது ஒர்க் ஆயிடும் என்ற ட்ரிக்கு உன்னை திரும்பி உயிரோட வர வச்சது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்னை விட்டு போயிடுதேமி. டாங்கு, அது ஸ்பிரிட் கிளான்ல இருந்து அதை திரும்பி உயிரோட வர வச்சிருக்கேன். நீ அந்த கிளான் எவ்வளவு மோசமானதுன்னு உனக்கு தெரியல. அவனுங்க உயிரோட வர வைக்கிறதுக்காக எவ்வளவு உங்ககிட்ட இருந்து ஏமாத்திருப்பானுங்க தெரியுமா? பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, எமிக்கு இந்த மாதிரியான உயிரை நீ கொடுத்ததுனால கண்டிப்பா அவர் ரொம்ப வேதனையா தான் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவேன். வாய மூடு, உனக்கு என்னடா தெரியும்? அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பெட்டு. நீ என்ன விடவும் நல்லா சண்டை போடுறதுக்காக நீ அதை கேவலமா பேசுவியா? அதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்பி உயிரோட வர வச்சிருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கண்மூடித்தனமா ஹீரோவை கத்துறான். இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், எனக்கு ரொம்பவோ கோவத்தை வர வச்சுட்டேன், என் எமிக்காக பழி வாங்காம விட மாட்டேன் உன்னை அப்படின்னு பார்க்க அடுத்த கணமே அவனுக்கு மேல இருந்து மிகப்பெரிய ஒரு பீஸ்ட் வர வைக்கிறான். அதுவும் சம வேகமா ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வர விடாத வேல். அதுக்கப்புறம் அதோடைய பவரை பயன்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ண அசால்ட் அதுல இருந்து தப்பிச்சு அதுவும் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டோம். அடேங்கப்பா நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷமாக்குற அந்த சமயத்துல இதுக்கு வாய்ப்பே இல்லை, தப்பிச்சிட்டாங்களான்ற மாதிரி பாக்குறான். பார்த்தா சைட்ல ஹீரோவும் வந்து அவன் மூஞ்சு அப்படியே தரையில சொருவான். டாங் நீ தோத்துட்டேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கண்ண முட. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் திரும்பியும் தன்னுடைய கிளானுக்கு போற மாதிரி யோசிச்சு பாக்குறான். கிளான் இருக்கிற இடத்துக்குள்ள அவனு போய் பார்க்க அந்த இடத்துல பார்த்து இவங்க எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கேன். ஒரு கடத்துல நம்ம ஹீரோவும் பார்த்தா அவனை திரும்பி பார்க்க இவன் பயத்துல அப்படியே பார்த்தா ஓடுறான். அந்த இடத்துல இருந்து என்னடான்னு பார்க்க இப்ப கண் முழிக்கிறான். இதெல்லாமே சின்ன ஒரு கனவு தான் அப்போதைக்கு. என்னை எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கீங்க? என்ன விடு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க டாங். நான் உங்களை அடிக்கணும்ன்றது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. வாய மூடி. ஹீரோ ஒன்று பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு டே டாங், நான் உங்ககிட்ட சீரியஸான விஷயங்களை பத்தி கொஞ்சம் கேட்கணும், அதனால கவனி. அப்ப நான் சொன்னா என்ன விட்டுருவியா? சரிடா. லெங்ஷன் பிவிலன்ல ஃபேங் லாங்ஜோங் அவனுடைய இறப்புக்கு நீ பெருசா என்ன பண்ண? இதை கேட்ட கோ உன்னொரு பக்கம் ஷாக்காவ அவனும் அதிர்ச்சி ஆகுறான். பைத்தியக்கார மாதிரி பேசாத, என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னுடைய லீடர், அவருக்கு என்ன எப்படி துரோகம் பண்ண முடியும்? உன்ன மாதிரியா நாலு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு உள்ள வந்துட்டு உன்னை நான் கொன்னுடுவேன். அவர் இறந்துட்டாரு, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டு இருக்கேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. சீனியர் பிரதர் டாங் வந்து என்னுடைய ஹெட் மாஸ்டர் ரொம்பவும் மதிப்பாரு, அவர் எப்படி அவருக்கு துரோகம் பண்ண முடியும்? பிரதர்லி என்ன அர்த்தம் இதுக்கு? உனக்கு தெரியாது கோ. இங்க என்ன நடக்குதுன்னா கோஸ்ட் கிளானை பொறுத்த வரைக்கும் ஜாம்பிஸை கிரியேட் பண்றாங்க. அது போலதான் இப்போ கரண்ட் ஸ்டேட்ல இருக்கிற நம்ம ஹெமி வந்து ஒரு ப்ராடக்டை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஆர்டினரி ஸ்பிரிட்டால இருக்கிற சக்தியை விடவும் எந்த மாதிரியான ஜாம்பிஸ் கிட்ட அதிகப்படியான சக்திகள் இருக்குன்னா அதோட ஸ்பிரிட் பெட்டை வந்து பெட்ரிஃபைண்ட் இறப்புக்கு பின்னாடி அதோடைய சக்திகள் இன்னும் அதிகரிக்கும். அதுங்களுக்கு சுயநனமும் இருக்காது, எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. அது போலதான் உங்களுடைய மாஸ்டருக்கும்
நடந்தது அந்த டெத்து, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க கோவன பக்கம் ஷாக் ஆயிரான். அதே விஷயம் தான் இந்த இதில் எனக்கு கனெக்ட் ஆகுது. திரும்பியும் நான் உங்கள்கிட்ட சீரியஸாக கேட்குறேன், ஃபேங்கோடைய இறப்புக்கு பின்னாடி நீயும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கியா இல்லையா? அதுக்கப்புறம் அவனை வில்லத்தனமா சிரிக்கிறான். பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க டாடி, நான் என்னுடைய மாஸ்டரை ரொம்பவும் மதிக்கிறேன் தெரியுமா ஃபேங் அவருக்கு நான் ஏன்டா துரோகம் பண்ண போறேன்? பிரதிடாங் இங்க இதுல என்னன்னா நடந்துட்டு இருக்கு தெளிவா புரிய வைங்க. எமி அதுக்கப்புறம் இறந்ததுனால அதை காப்பாத்துறதுக்கு தன்னால முடிஞ்சளவுக்கு யார் யாருக்கிட்ட எல்லாம் போயிட்டு உதவி கேட்க முடியுமோ கேட்க ஆரம்பிக்கிறான். எப்படியாச்சும் அதுக்கு திரும்ப உயிரோட வர வைக்கிறதுக்காக. இதுக்கு பிளாக் ரைஸ் இருந்தா போதும், அது குணமாக்கிடலாம் சொன்னாங்க. எவ்வளவோ பேர்கிட்ட கெஞ்சின, யாருமே எனக்கு உதவி பண்ணல. ஃபைனலா பெட் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து கேட்டேன், அவங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எமியோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா இருந்தாலும் நான் நம்பிக்கை கைவிடல. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போனேன். காட்டுக்குள்ள கோஸ்ட் மெசஞ்சர் மூலியமா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதுல என்னென்ன மேஜிக் ட்ரிக்கை பயன்படுத்தி இறந்து போன ஸ்பிரிட் பெட்டோடைய உயிரை திரும்ப வர வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி நானும் போய் கேட்டேன். அவங்களும் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளான்லயே அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரிவைவ் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரெசரக்ஷனுடைய ப்ராசஸ்க்கு அப்புறம் என்னுடைய எமி திரும்பி உயிரோட வந்துட்டா. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம அவங்களுடைய கிளான்லயே ஜாயின் பண்ணி இதே இடத்துல வந்து கேமோட வந்து கலந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவன் உண்மையை தான் சொல்ற விஷயத்தை தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் அவனை கட்டி போட வைக்காம அப்படியே விட்டுறாங்க. எதுக்காக நீங்க எல்லாருமே என்ன எதுவும் கொல்லாம இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன அவங்களுடைய எனிமையாச்சு. அப்ப பின்னாடியே பார்த்தா தூரத்துல அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கான். ஹீரோக்கு உதவி பண்ணலாம். எந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் என்ன கொல்லாம விட்டீங்க பதில் சொல்லுங்க. சாரி டவுன், நான் உன்னை கொல்லணுன்றது எனக்கு எப்பவுமே நோக்கமா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நீ தோத்துட்டேன். எங்களுடைய கிளான்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு திரும்பியும் உனக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். கோஸ்ட் சீக்ரெட் கிளானை சேர்ந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் வரியா? அப்படின்னு அவனுடைய மாஸ்டர் கூப்பிடுற மாதிரி அவனை யோசிச்சு பார்த்துட்டு கையை கொடுக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ தான் கேட்கறதுனால அப்படியே கையை விட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மேலே இருந்து ஒரு லேடியும் உன்னை விட மாட்டேன், எல்லா குப்பைகளும் இந்த இதில் தான் இருக்குதான், அதை அழிச்சிட வேண்டியது இன்னைக்கு எனக்கு செம்ம வேட்டுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளை அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு கோ வந்து பார்த்தா நம்ம டாங்க தூக்கின்னு போயிடுறான், அதாவது தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த வெடிவிபத்துல இவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கு. பின்னாடி கோ நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க டாங், நம்மளுடைய ஜூனியர் பிரதர் லீ வந்து நமக்கு உதவி பண்ண தான் வந்திருக்காரு, அவர் கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்னு இவனை பாதுகாக்கிறதுக்காக அவன் அந்த இடத்த விட்டு முன்னோக்கி போக இவனுக்கு இன்னொரு பக்கம் தன்னுடைய பிளாஷ்பேக்ல கற்பனையாவே யோசிக்கிறான், இவன் நமக்காக தான் வந்து இந்த இடத்துல கூட்டின்னு போறான்னு. அவ ஆசையா வந்து கண்டிப்பா நீங்க திரும்பியும் வந்து எங்களுடைய கிளான்ல கலந்துக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ கையை பிடிச்சி கூட்டின்னு போக இவ அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல எல்லாரும் சந்தோஷமா திரும்பி அவளை வர வைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இதுல ஒரு நல்ல ஹெமியும் அப்படியே தான் இருக்கு ஹீரோவுடைய சொல்ற மேல. பட் ஆனா இப்ப பிரசன்ட் டைம்ல பார்த்தா ஹெமி வந்து இவங்கிட்ட திரும்பி வந்து கொஞ்சம் ஆரம்பிக்குது. ஹெமி நீ இங்க இருக்கனா பார்த்து அவன் ஆமா இதுல உண்மையான ஹெமி யாரு? என்ன மன்னிச்சிரு ஹெமி, நான் இந்த ஒரு நிலைமைக்கு ஒன்னு ஆளாக்கி இருக்க கூடாது. உன்னுடைய இறப்பு எப்பயோ வந்திருக்கணும், நான் தேவையில்லாம திரும்ப உயிரோட வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய வழிகளை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கன்றது எனக்கு புரியுது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடியும் பார்த்தா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வானத்திலேயே தண்ணியை வச்சு அட்டாக் பண்ண அவ தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வேலை பிடிச்சி வாயில போடுறான்னு மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவன் முழுங்கின பிறகு பார்த்தா வாயில மிகப்பெரிய ஓட்டையா போட்டுறான் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனை தூக்கி விசிறிக்க டேய் நல்லா தானே கண்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்தா கோபம் பா நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம்னு சொல்ல பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வர மாதிரி ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம கோபம் போயிட்டு அட்டாக் பண்ண போறாங்க. சாவறதுக்குனே வர வா உனக்கு சாவதான் இன்னைக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த லேடியும் அட்டாக் பண்ண. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு சம வேகமா அவகிட்ட போயிட்டு பின்னாடி வந்துட்டு அவளும் சாக்கா பார்க்க இவ பார்த்தா ஏதோ ஒரு ஜில்லு மாதிரி இருக்கிற ஸ்பிரிட் பெட்டை வந்து அவ மேல தூக்கி போட்டு அவளால சரியா பறக்க முடியல. இதனால கீழே விழவே சும்மா விழாம நம்மளுடைய கோவோடைய காலை பிடிச்சி இழுத்துக்கணும் அப்படி கீழே விட. என்னோட பக்கம் நம்ம டாங் இந்த விஷயத்துல பார்த்துட்டு அவளுக்கு உதவி பண்ணி ஆகணும். கோ சொல்லுங்க டாங் பிரதர், நான் இந்த தானே இருக்கேன். இல்ல நீ உண்மையானவ கிடையாது. இப்ப பார்த்தா ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னை நான் விட மாட்டேன்டி, என்னையவா நீ அட்டாக் பண்ற அப்படின்ற மாதிரி அந்த பெட்டை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்து இவ்வளவு சுத்தி மிகப்பெரிய ஃபயரை உருவாக்கிடுவான். அதுல அவளை மாட்ட விட்டுட்டு அவளும் கிளம்புறான். அந்த இருந்து சாவு இந்த ஃபயர்லயே மாட்டி எரிஞ்சு சாம்பலாகு. அவ அந்த நெருப்புல மாட்டிட்டு இன்னொரு பக்கம் இவனை யோசிச்சு பார்த்துட்டு இவங்க உண்மையானவங்க கிடையாது, எல்லாமே என்னுடைய மெமரிஸ், என்னுடைய பழங்கால மெமரிஸ். இவங்க எல்லாருமே உண்மையானவன் அந்த இதில் தவிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நினைப்போட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எமி வா அவளுக்கு போயிட்டு உதவி பண்ணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை கூட்டின்னு போறான். எமி அதுக்கப்புறம் வந்த வேகத்துல அவன் மேல எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு எல்லாமே அணைச்சு விட்டுருது. கோலிங் இந்த ஹீரோ வந்துட்டு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்து டாங்கோ வந்துட்டு அவளை தூக்கத்துக்காக வரேன். அவ பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவளை தூக்கிக்க. எமி பார்த்தா அதுக்கப்புறம் அதே இடத்துல நின்னுடுது. வா நம்ம கிளம்புவோம். எமி எங்க? எமி வரல. இல்ல அந்த ஆள் சொன்னது உண்மைதான். எமியை நான் இத்தனை நாள் வரைக்குமே ரொம்ப வேதனைக்கு தான் உள்ளாக்கியிருக்கேன். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நான் வரவிட்டு கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளை நான் இப்போ உண்மையான நிம்மதியான சாவை கொடுக்க போறேன். அவளும் அதை ஹாப்பியா தான் ஏத்துப்பான். ஏன் இப்படி பண்ற? அவளை கூட்டின்னு வா நம்ம போலாம், அவன் இறக்க கூடாதுன்ற மாதிரி இவன் பக்கம் அழுவேன். இருந்தாலுமே இவன் வந்து சோகத்துல அழுதுட்டே போ அவளை கூட்டின்னு கிளம்பிடுறான். மனசத்தை தாங்க முடியாம போகும்போதே அவனுக்கு எல்லா விதமான அதோடைய நினைவும் வர அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்க அதுவும் அந்த இடத்துல அப்படியே எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்குது. குட் பை எமி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி அழுதுனே வர இவன் ரொம்பவும் கண்காணிக்கிற இவன் சொல்றது பார்த்துட்டு அதோட அவனுடைய கடந்த கால நினைவுகள் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போகுது.
அதோட இந்த இதில் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையிலே சொல்றேன், நான் உண்மையிலேயே அழுதுட்டேன் மனசார. நான் பொய் ஒன்றும் சொல்ல, சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அழுதுட்டேன். இந்த கடைசி சீன்லாம் ரொம்பவே என்ன எமோஷன் ஆகிடுச்சு. அதனால எத்தனை பேர் அழுதிங்க இல்லையான்றத கமெண்ட்டை சொல்லுங்க. அதாவது அழுகுற எமோஜி போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. சரிங்க, சமத்தோட எந்த வீடியோ முடிச்சுப்பா.